பரமக்குடியில் அமைந்துள்ள சத்தேழு பெரிய கன்னிமாரம்மன் கோயில் ஆசாட நவராத்திரி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள சத்தேழு பெரிய கன்னிமாரம்மன் கோவில் ஆசாட நவராத்திரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு நடைபெற்ற வேள்வி பூஜையில் சர்க்கரை பொங்கல், புளியோதரை உள்ளிட்ட 5 வகை சாதங்களும், பூமிக்கடியில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்களும் வேள்வியில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு 16 வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் கிராமம் முத்தாலம்மன் கோவில் தேர் திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் அம்மன் மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் முத்தாலம்மன் கோவில் 6ஆம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2ஆம் நாள் உற்சவத்தில் மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு வண்ண மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மீனாட்சி அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் உற்சவர் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறந்தாங்கியில் உள்ள வீரமாகாளியம்மன் கோவில் ஆடி பெருந்திருவிழாவின் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காப்பு கட்டுதல் விழா இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலின் 30ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் மேலதாளத்துடன் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கரகம் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலத்தின் போது 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து கோவிலின் சிறப்பு பிரசாதமான பக்தர்களுக்கு இரத்த கூழ் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாணியம்பாடியில் உள்ள தேசத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் திரளான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள தேசத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திருநங்கைகள் இணைந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் செய்தனர். தொடர்ந்து அம்மனை பூகரக வடிவில் அலங்கரித்து மேலதாளங்கள் முழங்க தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக கொண்டு சென்று வழிபட்டனர். இதில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் ஆடி மாத அஷ்டமியை முன்னிட்டு வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய முப்பெரும் தேவியரை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலின் வசந்த மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதில் லக்ஷ்மி, சரஸ்வதி, காமாட்சி ஆகிய முப்பெரும் தேவியர்கள் பட்டாடை, தங்க வைர ஆபரணங்கள் மற்றும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சகஸ்ர தீப அலங்காரத்தில் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேத பாராயணம், சிறப்பு பூஜைகள், நிவேதனம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.